டிரைவர் இங்கே தான் நிறுத்து. நீங்க போலாம். இதான் அங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சு வந்தா ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் லாரில கூட்டி வந்தேன். தப்பா நினைக்காத. அதனால என்னங்க பரவாயில்ல. இப்படி ஒரு சாதாரண கிராமம் என் சொந்த ஊரா இருக்கும்னு நீ எதிர்பார்க்க மாட்ட. இன்னும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. வா. அம்மா, என் கல்யாணத்தை பத்தி நான் எழுதின கடிதம் கிடைச்சதாமா? தபார்ல வெடிகுண்டு வச்சு அனுப்புறாங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. நீங்க எழுதின கடிதாசியும் அதே மாதிரிதாப்பா. ஏமா அங்கே நிக்கிறீங்க? வாங்க. இவங்க 3 பேரும் தான் என் தங்கச்சிங்க. கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க. இவங்கதான் அண்ணியா? நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அண்ணி மெட்ராஸ் உடனே என்னவோ ஸ்ரீதேவி மாதிரி இருப்பாங்கல்ல நினைச்ச. ஏய், அண்ணா ஒண்ணும் மிதுன் சக்கரவர்த்தி இல்ல. இந்த அண்ணனுக்கு இந்த அண்ணி போதும். ஏன் நீ எங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டா நான் என்ன வரமாட்டேன்னு சொல்றேன். ஓ, மாமியார் மெச்சர மருமகளா இருக்கணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. அம்மா, அண்ணிய உள்ள வர சொல்லுங்கம்மா. வாமா, உள்ள வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மவராசியா இருமா. ஏண்டி விசாலா, நம்ம மராத மாமாவை ஒரு பட்டணத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே பாத்தியா? கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கானோ இல்ல இழுத்துட்டு வந்திருக்கானோ யாருக்கு தெரியும்? பிறந்த கதிருங்க மாதிரி வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்ச அஞ்சானா இந்த பொண்ணுங்க கதி. அதுங்களும் அவன மாதிரியே கண்டவனே இழுத்துட்டு ஓட வேண்டியதான். என்ன இந்த ஊர்க்காரங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாங்க. அவங்க பேச்சுல நாகரிகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாம இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சியில வீட்டுல வச்சுக்கிட்டு எந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது நம்ம நாட்டு பண்பாடு. அதனால என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பொண்ணும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு எனக்கு நானே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டேன். அது தெரியாம வலுக்கட்டாயமா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக உன்னை உதாசீனப்படுத்திட மாட்டேன். இந்த வீட்டுல ஒரு மருமகளுக்குரிய மரியாதையும் இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒரு மனைவிங்கிற ஒரு முறை நீ பழக முடியாது. நானும் ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. மனசுக்கு பிடிச்சவருக்கு மனைவி ஆகணுங்கிற எண்ணத்துலதான் தாலியை கட்டிக்கிட்டு இப்ப சொல்றேன், உங்க கடமை முடியற வரைக்கும் உங்க கட்டளை எனக்கு சொந்தம் இல்ல. நீங்க கட்டிருக்கிற தாலி ஒண்ணுதான் சொந்தம். வெரி பேட், வெரி பேட். கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்டு என்ன கன்னியாவே வாழத்தா? பைத்தியக்காரத்தனமால இருக்குது. அவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆகாது என்ன பெரிய தேசிய பிரச்சனையா? இத பாரு, நான் இருக்குமா இருக்கேன். எல்லாத்துக்கும் மாப்பிளை பார்த்து நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். போ, நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க, போங்க. சாரி மம்மி, உங்க உதவியை அவர் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டாரு. தான் கடமையை தானே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் உள்ளவர். வெரி குட், வெரி குட். ஆனாலும் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு மொத்தத்துல ஏன் உயிரை வாங்குறீங்க? லட்சிய கணவர் அங்க சொல்லிட்டாரு, வந்துட்டான். லட்சிய மனைவி இங்க பேசுறதுக்கு எவ்வளவு நாளைக்கு தாண்டி இந்திய மனைவிகள் கொத்த அடிமைகளா வாழ போறீங்க? இது அடிமைத்தனம் இல்ல மம்மி, கண்ணுக்கு தெரியாத ஆணிவேர். மண்ணுக்கு கீழே இருந்து மரத்தை தாங்கிட்டு இருக்கே, அப்படி ஒரு தியாக வாழ்க்கை. தாலிய பாத்திர கூடாதே, அப்படியே தத்துவங்களா உதுத்துருவீங்களே மம்மி. சரி 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 சரி, எப்படியோ உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். அதுக்கு என்னாலான உதவியை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அடுத்தது அப்புறம் ஒரு விஷயம் மம்மி, நாங்க வேற ஒரு வீடு பார்த்திருக்கோம். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நீயும் அவரும் தனியா? என்ன இப்படி தனியா விட்டுட்டு? 1000 இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
ஒரு பொண்ணு தாய் வீட்டுல இருக்கிறது நாகரிகம் இல்ல. அது மட்டும் இல்ல மம்மி, கிராமத்துல இருந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சிகளையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மாப்பிள்ளை பாக்குறதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் சௌகரியமா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு. நாளைக்கு அவங்க எல்லாம் இங்க வரப்போறாங்க. நீ ரொம்பவே மாறி போயிட்டம்மா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த இந்திய மண்ணு எல்லாரையும் அப்படி மாத்திரும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.